Hello students. So இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா packing efficiency of BCC unit cell பத்தி பார்க்க போறோம். So already நம்ம packing efficiency of simple cubic molecule பார்த்தோம். இந்த simple cubic unit cellல packing efficiency 52% தான் இருந்துச்சு. Remaining 48% கிட்ட vacant spaces தான் இருந்துச்சு. So likewise நம்ம BCC unit cell உடைய packing fraction பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். Okay, this is the most important 5 mark question in this unit. Okay. So, first packing efficiency na enna paaka porom. So, packing efficiency is also known as packing fraction. Okay. So, this packing efficiency is defined as the percentage of total volume occupied by the constituent particles in the unit cell. So, ஒரு யூனிட் செல்லுடைய டோட்டல் வால்யூம்ல அதோட கான்ஸ்டிட்யூவன்ட் பார்ட்டிகிள்ஸ் எவ்வளவு இடத்தை வந்து ஆக்கிரமிச்சுக்கிறதோ அதுதான் பேக்கிங் எஃபிஷியன்சி. ரைட்டா? அல்லது பேக்கிங் fraction. இத வந்து நம்ம வந்து பொதிவு அப்படினு சொல்லி சொல்றாங்க. பேக் ஆகி இருக்கு அப்படினா அப்படி போய் ஆக்குபைட் ஆகி இருக்கு, பொதிஞ்சு இருக்கு அப்படினு சொல்லி சொல்றாங்க. சோ தமிழ்ல இது வந்து பொதிவு திறன் அப்படினு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சரி. The percentage of total volume occupied by the constituent particle is known as packing efficiency or packing fraction. இப்போ நம்ம யாருக்கு கால்குலேட் பண்ண போறோம்னா BCC யூனிட்ஸ் இருக்கு. So packing efficiency or packing fraction கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம சிம்பிள் கியூபிக்ல பார்த்தோம். சேம் ஃபார்முலா. Total volume occupied by the spheres in the unit cell. Okay, total volume occupied by the spheres in the unit cell divided by volume of the unit cell. So இதுதான் packing efficiency கண்டுபிடிக்க ஃபார்முலா. So fraction or efficiency அப்படினா நம்ம 100 க்கு கால்குலேட் பண்ணுவோம். So into 100. இதுதான் packing fraction குண்டான ஃபார்முலா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சாதான் என்ன பண்ண முடியும்? Packing efficiency நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் volume of the unit cell கண்டுபிடிச்சிடுமா? இப்போ நான் ஒரு BCC ஓட யூனிட் செல் வரைஞ்சிட்டுமா? எனக்கு ஒரு கியூப் நான் போடுறேன், ஒரு சிம்பிள் கியூப். இந்த சிம்பிள் கியூப்ல என்ன இருக்கும் அப்படின்னா 8 கார்னர்ஸ்லயும் 8 ஆட்டம்ஸ் வந்து இப்படி ஆக்குபைட் ஆகி இருக்கும். அப்ப சிம்பிள் கியூபிக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார்னர்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்னு டச் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். பிசிசி வரும்போது இந்த 4 கார்னர் ஃப்ரண்ட் சைடு இருக்கக்கூடிய 4 கார்னர் டிஃபரெண்டா இருக்கும், பின்னாடி இருக்கக்கூடிய 4 கார்னரும் வித்தியாசமா இருக்கும். அது ஒன்னோட ஒன்னு டச் பண்ணிக்கிட்டு இருக்காது. அதாவது நம்ம 3Dல பார்த்தா நமக்கு க்ளோஸ்டா தெரியும். இப்ப BCCங்கும் போது இதோட சென்டர்ல இப்படி ஒரு ஆட்டம் இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கக்கூடிய இந்த 4 ஆட்டம் இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய ஆட்டத்தோட அப்படியே டச் பண்ணிக்கிட்டு இருக்கும். காமனா இருக்கு சென்டர்ல. நெக்ஸ்ட் ரோல இருக்கக்கூடிய அந்த 4ம் இந்த சென்டர் ஆட்டத்தோட அது டச்ல இருக்கும், கான்டாக்ட்ல இருக்கும். சோ இதுதான் BCC யூனிட் செல். இப்ப நம்ம வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல் கண்டுபிடிக்க என்ன செய்வோம்? லெந்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட் அப்படினு சொல்லி கண்டுபிடிப்போம். சோ நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட் செல்ல நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன செய்வோம்? லெந்த் பிரெத் எல்லாமே அதாவது வந்து லெந்த் பிரெத் ஹைட் அப்படிங்கும்போது L into B into H எல்லாமே என்னன்னா in terms of edge length தான் நம்ம குறிப்பிடுவோம். So A into A into A. அப்ப volume of the unit cell வந்து A cube னு வரும். ஓகே, இத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. Next total volume occupied by the spheres in the unit cell. Total volume கேட்டிருக்காங்க. நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பியர் கொண்டான வால்யூம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த BCCல இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டத்தோட அதை மல்டிபிள் பண்ணி டோட்டல் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஆல்ரெடி நீங்க 10thலயே இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லாம நம்ம சிம்பிள் கியூபிக்லயே கண்டுபிடிச்சிருக்கோம். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஈக்குவல் டு 4/3 சரி 4/3 pi r cube. சோ இதுதான் வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் குண்டான ஃபார்முலா 4/3 pi r cube. சரி, ஒரு பை தான். ஓகேவா? 4/3 pi r cube. இது வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் குண்டான ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த r என்ன பண்ணனும் அப்படினா in terms of edge lengthல நம்ம என்ன பண்ண போறோம்? கால்குலேட் பண்ண போறோம். ஏன் edge lengthல கால்குலேட் பண்றோம் அப்படினா நம்ம யூனிட்ஸ் எல்லாம் பொறுத்தளவு பெரும்பாலும் யூனிட்ஸ் நம்ம edge lengthல தான் குறிப்பிடுவோம், a ல தான் குறிப்பிடுவோம். So this r must be converted into a edge length form. So அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த BCC பாருங்களேன். இங்க பாருங்க, நான் இத இப்படி ஜாயின் பண்றேன். 3D ல இருக்கிற மாதிரி இப்படி வச்சிட்டு நான் இத இப்படி ஜாயின் பண்ணேன் அப்படினா ஒரு பாடி டயகனலா ஒன்னு நான் வரைஞ்சேன் அப்படினா எனக்கு இங்க ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும். அப்படிதானே? சோ இத நான் என்ன எடுத்துக்கறேன்னா A, இது C, இது G. ஓகேப்பா? A C G. இந்த பாயிண்ட நான் B ல வச்சுக்கிறேன். எனக்கு இப்போ இங்க பாருங்க, இங்க பார்த்தோம் அப்படினா சோ இத நம்ம ஜாயின் பண்ணிட்டோமா இப்படி ஒன்னு கிடைக்கும்.
அதாவது இது இது இப்படி கிடைக்கும். அதாவது ஏபிசி அப்படின்னு சொல்லி ரெண்டு முக்கோணம் வந்து எனக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேவா? ஒன்னு வந்து ஏசிஜி ட்ரையாங்கிள் ஏசிஜி, இன்னொரு முக்கோணம் இன்னொரு ட்ரையாங்கிள் ஏபிசி எனக்கு எப்படின்னு சொல்லி ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து கிடைக்குது. ஸோ இந்த டயக்ராம் எல்லாம் நம்ம மறுபடியும் வரைவோம். இப்படி இருக்கு. ஸோ இதோட கார்னர் எல்லாத்துலயுமே யாரு ஆட்டம்ஸ் வந்து ஆக்குபைட் ஆகியிருக்கு. பாடி சென்டர்ல ஒண்ணு இருக்கு. இத ஏ, இத பி, இத சி, இத ஜி அப்படின்னு வச்சுக்கிறேன். நம்ம புக்ல வந்து 3D ஸ்ட்ரக்சர்ல கொடுத்திருப்பாங்க. ஸோ பாக்குறவங்க நல்லா கிளியரா விசிபிளா இருக்கும். பட் போர்டில் நம்மளால அதை டிரா பண்ண முடியாதுன்றனால இந்த 2Dலயே நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை நான் அப்படி பாடி டயகனலா ஒரு பிளேஸ் வந்து இப்படி போடுறேன், கனெக்ட் பண்றேன். இப்போ இதை நான் இப்படி எடுத்து விட்டுறேன். எனக்கு இன்னொரு ட்ரையாங்கிள் ஏசிஜி, ட்ரையாங்கிள் ஏசிஜி. இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா இந்த இருக்கா, இது இது ஏபிசி அப்படின்ற இன்னொரு ட்ரையாங்கிள். ரைட்டா? ஏபிசி, இன்னொன்று வந்து ஏஜிசி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை நான் அப்படி வந்து எழுதிட்டேன். இப்போ நான் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு எட்ஜ் லென்த் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, அப்ப நம்ம பிதாகரஸ் தியரத்தை வந்து இங்க அப்ளை பண்ணலாமா? பிதாகரஸ் தியரம் என்ன சொல்லும்? இந்த ஹைபோடெனியஸ் ஸ்கொயர் அப்படிதான் இந்த கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடிப்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் எதிர்பக்கம் ஸ்கொயர். ஓகேவா? சோ அந்த ஃபார்முலா நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இங்க என்ன வரும்? AC அப்படிதானே? சோ AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். இப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ணோம்? எட்ஜ் லென்த் டேர்ம்ஸ்ல வந்து குறிப்பிடணும்னு சொல்லிருக்கோம். சோ எட்ஜ் லென்த்ல வரும்போது என்ன இருக்கும்? சோ இதுல இருந்து இது வரை ஒரு எட்ஜ் லென்த் A தான், இதுவும் என்னதான்? A தான். அப்ப AC ஸ்கொயர் ஈக்குவல் டு எட்ஜ் லென்த் என்னவா இருக்கும்? A. அப்ப AB ஸ்கொயர்னா A ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர்னு வரும். அப்ப AC ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? 2A ஸ்கொயர்னு வருமா? இப்போ நம்ம AC மட்டும் தான் வேணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணிரணும்? ஆப்போசிட் சைடுல நம்ம வந்து ரூட் எடுத்துறணும். ரூட் எடுத்தா என்ன வரும்? AC ஈக்குவல் டு √2 A ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தா அந்த ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிட்டு A ன்னு சொல்லி கிடைக்கும். √2A. ஓகே? இதே மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ACG க்கு கண்டுபிடிக்க போறோம். அப்ப ACG னா AG ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் பிளஸ் CG ஸ்கொயர். அத நம்ம எழுதிடுவோம். AG ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் பிளஸ் GC ஸ்கொயர். அதே சேம் தான? எட்ஜ் லென்த் வந்து இதுக்கு A, அதுக்கு A. கரெக்ட்டாப்பா? அப்ப என்ன வரும்? சரி, A என்று பாருங்க. இதுக்கு வந்து நம்ம ஆட்டம்ஸ் வந்து டிஃபரண்டா இருக்குன்னா இன்னொரு பிளேஸ்ல தள்ளி இருக்கு. அப்ப AC யோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சிட்டோம். இந்த AC வேல்யூவை இங்க கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். GC தான் நமக்கு என்ன வரும்? இந்த ஸ்பியர்ஸ் தான் இப்படி வந்து இருக்கும். சோ இதுல ஒரு எட்ஜ் லென்த் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஹைட் வந்து சொல்லலாம். அப்ப AC ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் √2A பிளஸ் GC ஸ்கொயர் வந்து A ஸ்கொயர். கரெக்ட்டாப்பா? √2A ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இது வந்து ஸ்கொயர். கரெக்ட்டா? இப்படி இருக்கும் √2A ஸ்கொயர். இப்போ நம்ம இத வந்து இது பண்ணா என்ன வரும்? √2 நம்ம ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? வெறுமனே 2 ன்னு வரும். A ஸ்கொயர் பண்ணா A ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் வரும். அப்ப என்ன வரும்? டோட்டலா கூட்டினா 2 + 1 3A ஸ்கொயர். அப்ப நம்ம AG தான் வேணும். சோ AG ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுல நம்ம ரூட் எடுத்தோம்னா √3A ன்னு சொல்லி வரும். இது புரிஞ்சுதா? சோ நம்ம ஒரு இதை எடுக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. கரெக்ட்டா? இப்படி ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. இது AGC. இதுக்கு நம்ம அந்த பிதாகரஸ் தியரத்தை வந்து அப்ளை பண்றோம். சோ ஹைபோடெனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். அப்ப AG ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் பிளஸ் AC ஸ்கொயர் பிளஸ் GC ஸ்கொயர். ஓகேவா? இதே மாதிரி எனக்கு இன்னொரு ட்ரையாங்கிள் இந்த டைரக்ஷன்ல இப்படி கிடைச்சிருக்கு. ஒன்னு A, இன்னொன்னு B, இன்னொன்னு C. சோ AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். நான் இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இங்க எனக்கு AC க்கு உண்டான வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த வேல்யூவை நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப எனக்கு AC ஈக்குவல் டு √3A அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ரைட்டா? இங்க AC அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ரைட்டா? இந்த A, இந்த G அப்படின்றது என்னன்னு பார்க்க போறோம். ரைட்டா? AG. இங்க பாருங்க, நான் ஏற்கனவே BCC ல சொன்னேன். ஆட்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்னர் அந்த கார்னர் இந்த சென்டர்ல இருக்க ஆட்டத்தோட டச் பண்ணிக்கிட்டு இருக்கும். அது எப்படி டச் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இப்படி இருக்கும். சென்டர்ல ஒரு ஆட்டம் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த கார்னர் இருக்கக்கூடிய ஆட்டம் இப்படி இருக்கும். இந்த கார்னர் இருக்கக்கூடிய ஆட்டம் இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லா ஹோலா டச் பண்ணி இருக்காது.
இப்போ நான் ரேடியஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்பியர்ல எனக்கு பாதி இங்க டச் ஆகி இருக்கும். ஸோ ரேடியஸ் ஆர். இந்த ஸ்பியர்ல வந்து ஹோலா இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஆர், இந்த பக்கம் ஒரு ஆர். அதே மாதிரி இந்த ஸ்பியர்ல எனக்கு பாதி தான் இருக்கு, இங்க ஒரு ஆர். டோட்டலா எத்தனை ஆர் இருக்கு? 1 2 3 4. இது ஏ, இது ஜி. இந்த மூணு பாயிண்ட் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், ஹைப்போடெனியஸா ஜாயின் பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு AG = 4R னு வருது. அப்படிதானப்பா? அப்ப நான் AG க்கு பதிலா 4R னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டுமா? சோ 4R = √3A. இது வரை வருது. சோ நெக்ஸ்ட் நான் கால்குலேட் பண்றது 4R = √3A அப்படினு சொல்லி இந்த கிட்ட எனக்கு R மட்டும் தானே தேவை. சோ R = மல்டிப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய 4 அந்த சைடு நம்ம கொண்டு போகும்போது டிவிஷன்ல மாறும். √3/4A அப்படினு சொல்லி வரும். எனக்கு ரேடியஸ்க்கு உண்டான வேல்யூ என்ன ஆயிட்டு கிடைச்சாச்சு. ரைட்டா? நெக்ஸ்ட் இந்த வேல்யூ கொண்டு போய் நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அந்த இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொண்டு போய் வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். கரெக்ட்டா? சோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டயகிராமை நான் மறுபடியும் இங்க மேல சின்னதா வரையறேன் பாருங்க. சோ இப்படி ஒரு BCC ஆல்ரெடி நீங்க முன்னாடி கவனிக்கும் போதே நல்லா இது பண்ணி வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அழிச்சிட்டனா அப்புறம் வந்து தெரியாது. ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன், பாடி சென்டர்ல ஒன்னு வரைஞ்சி இதை நான் இப்படி ஜாயின் பண்ணேன். கரெக்டா? அதே மாதிரி இது இது இது. ஓகே? இப்போ நான் அந்த ரேடியஸ் கண்டுபிடிக்கிறப்ப என்ன சொன்னேன், சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஆட்டம் இந்த சைடு இப்படி இருக்கும், இந்த சைடு இப்படி டச் பண்ணிட்டு இருக்கும். அப்ப இதுல இருந்து எனக்கு 2R இருக்கு, RR, இந்த பக்கம் ஒரு R, இந்த இதுல வந்து ஒரு பாதி இருக்கும். அப்ப 4R னு இருக்கு. இது யாருக்கு எடுத்திருக்கேன், AG க்கு எடுத்திருக்கேன். அப்ப AG = 4R. AG க்கு பதிலா நான் 4R சப்ஸ்டிட்யூட் பண்ணி R இனுடைய வேல்யூ என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இப்ப வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாமா? சோ வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் = 4/3 πr3. R க்கு கட்டினா நம்ம என்ன பண்ணிரலாம், √3/4A அப்படிங்கற வேல்யூ போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாம். இப்ப பாருங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 4/3 பை வேல்யூவை அப்படியே எடுத்துக்கிறேன். பை இன்டு r³ இருக்கறதுல என்ன பண்ண போறேன், இத நான் 3 டைம்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சரியா? அப்ப √3 இன்டு √3 இன்டு √3 டிவைடட் பை 4 இன்டு 4 இன்டு 4 a இன்டு a இன்டு a ன்னு வரும். ஓகே? அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம், a³ னு அத நம்ம எடுத்துக்கலாமா? சோ a³ னு நான் காமனா போட்டுறேன். நான் என்ன பண்ண போறேன், இந்த இதெல்லாம் கேன்சல் பண்ண போறேன். இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணிரலாமா? இந்த 3 அப்படிங்கிறது என்ன அப்படினா 3 is equal to √3 into √3. ஓகேப்பா? அப்ப ரெண்டு √3 சேர்ந்தது ஒரு 3. அப்ப ஒரு 3 கட் பண்ணிட்டு நான் ரெண்டு √3 அப்படி கேன்சல் பண்ணிரலாமா? ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படினா √3 pi. ஓகே, இந்த √3 pi a³ divided by 4 into 4 16 னு சொல்லி இருக்கும். இதுதான் என்னது அப்படினா எனக்கு வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் வந்து கிடைச்சிருச்சு. ஓகே? சோ volume of the sphere which is equal to √3/a³ divided by 16 அப்படிங்கற வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம டோட்டலா பேக்கிங் எஃபிஷியன்சி சரி டோட்டல் வால்யூம் கண்டுபிடிச்சிருவோமா? அப்ப டோட்டல் வால்யூம் அப்படிங்கறப்ப என்ன வரும், டோட்டல் வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர். இதுல n ன்றது என்னது, சோ நம்பர் ஆஃப் atoms present in the unit cell model, BCC unit cell molecule. simple cubic க்கு number of atom 1, BCC க்கு 2, FCC க்கு 4 னு சொல்லிருக்கோம். அப்ப 2 ஆல இந்த ஹோல் வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணிட்டா நமக்கு அந்த வேல்யூ கிடைச்சிருமா? சோ அத நான் பண்றேன் பாருங்க. 2 into √3/a³ divided by 16. இந்த 2ஐயும் இந்த 16ஐயும் கட் பண்ணிட்டா 8 2s are 16. அப்ப √3/a³ divided by 8 அப்படின்றது தான் total volume of the sphere. √3/a³ divided by 8 இதுதான் total volume of the sphere. நான் ரெண்டையுமே கண்டுபிடிச்சேன், total volume of the sphere, volume of the sphere. இப்போ இந்த வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா பேக்கிங் எஃபிஷியன்சில? so packing fraction equal to total volume of the sphere √3/a³ divided by 8 whole divided by a³. இப்போ இந்த a³ என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். so remaining terms எனக்கு என்ன இருக்கும், packing efficiencyனால என்ன பண்ணனும், இந்த term 100 ஆல நான் மல்டிபிள் பண்ணிக்கறணும். அப்ப √3/100 divided by 8 ன்னு சொல்லி இருக்கும். இந்த ஹோல் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணனும், டிவைட் மல்டிபிள் பண்ணி 8 ஆல டிவைட் பண்ணனும். √3 ஓட வேல்யூ எவ்வளவு, ஆல்ரெடி நீங்க 10th லயே படிச்சிருப்பீங்க. இது சிம்பிள் 1.732. √3 ஓட வேல்யூ 1.732 into pi ஓட வேல்யூ வந்து
3.14 போடலாம் அல்லது 22/7 என்னனாலும் சரி. 3.14 into 100 divided by 8. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி 8 ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன பெர்சன்டேஜ் வேல்யூ வருது அப்படின்னா 68% வருது. ஓகேவா? ஆனா சிம்பிள் கியூபிக் மாலிகுல்ல எனக்கு என்ன வந்துச்சுன்னா 52 தான் வந்துச்சு. சோ அதை விட இதுல பேக்கிங் எப்படி இருக்கும், கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா இருக்கு. கடைசியில நம்ம என்ன பண்ணிரணும், கன்க்ளூஷன் வந்து நம்ம எப்படி சிம்பிள் கியூபிக் எழுதுனோமோ அதே சேம் பிசிசிக்கு எழுதிரணும். சோ யூனிட் செல் வந்து பிசிசி. ஓகே, பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் பிசிசி யூனிட் செல்னு போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன எழுதணும், பேக்கிங் ஃபிராக்ஷன் எவ்வளவு, நெக்ஸ்ட் வந்து வேக்கன்ட் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதணும். சோ இதெல்லாம் எழுதிட்டாலே என்ன பண்ணிரலாம், இத வந்து நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் per யூனிட் வந்து 2, பேக்கிங் எஃபிஷியன்சி 68, 100 ல இருந்து 68 டிவைட் பண்ணா ரிமைனிங் 32 வரும். அதுதான் வேக்கன்ட் ஸ்பேஸ். சோ இது வந்து நம்ம புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒரு 1 வேர்ட் क्वेश्चन ஆல்சோ அண்ட் ஆல்சோ ஒரு 5 மார்க் क्वेश्चन கூட. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ நல்லா படிச்சிருங்க இந்த क्वेश्चन. Thank you.